அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் கல்யாணம் செய்கின்றோம். மனைவியையும் நம்முடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காகவும் அவர்களை வளர்ப்பதற்காகவும் அவர்களுடைய படிப்பிற்கு செலவு செய்வதற்காகவும் அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக நாம் கல்யாணம் செய்து நம்முடைய மனைவியை நாம் கொண்டு வருகின்றோம். நாம் கல்யாணம் செய்வதற்கு முன்னதாகவே, திருமணம் செய்வதற்கு முன்னதாகவே யோசித்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக திருமணம் செய்கின்றோம்? நம்மிடம் பொருளீட்டுவதற்கான தகுதி இருக்கின்றதா? நம்மிடம் அறிவாற்றல் இருக்கின்றதா? நமக்கு சம்பாதிக்கும் திறமை உள்ளதா? நாம் நல்லா சம்பாதிக்க முடியுமா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அப்போதான் நம்ம பெண்ணை கல்யாணம் முடிப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அதை விட்டுவிட்டு நம்ம கல்யாணம் செய்த பிறகு, திருமணம் செய்த பிறகு அந்த பெண்ணை கஷ்டப்படுத்தாமல், அந்த பெண்ணிற்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னா நம்ம திருமணம் செய்வதற்கு முன்னதாகவே யோசித்து கொள்ள வேண்டும், இது செய்தால் சரியாக இருக்குமா என்று. அதன் பிறகு நாம் யோசித்து அதற்காக நாம் வருத்தப்படுவது, அதனால் நமக்கு கிடைக்கின்ற பாவம் மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது. அந்த பாவம் அல்லாஹ் அந்த மனிதனையே அழித்து விடுகின்றான். ஒருவன் ஒரு பெண்ணின் மீது ஆசைப்படுகின்றான் என்றால் அவன் தகுதியுடையவனாக இருக்கின்றானா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் திருமணத்தை தள்ளிவிட வேண்டும். ஏனென்றால் திருமணம் முடித்த பிறகு அவன் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு திருமணம் செய்யாமல் இருப்பதே மேலாக இருக்கிறது. ஒரு இடம் பொருள் இருந்தால்தான் அல்லாஹ் அவனை திருமணம் முடிப்பதற்கு ஹலாலாக கூறியுள்ளான். ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு நாம் திருமணம் செய்யும்போது மஹராக அவளுக்கு நாம் பணம் கொடுக்க வேண்டும். முன்னதாகவே நாம் அவளுக்கு ஒரு தொகையாக கையில் கொடுக்க வேண்டும். தொகையாகவோ, நகையாகவோ, பணமாகவோ அல்லது பொருளாகவோ, இடமாகவோ நாம் ஒரு பெண்ணுக்கு கொடுத்து தான் நாம் பணம் முடிக்க வேண்டும். அப்படி இஸ்லாத்தில் சட்டம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் கல்யாணம் முடிக்க விரும்பினால் அவன் முன்னாடியே அவன் சம்பாதிப்பவனாக இருக்க வேண்டும். அவன் பொருளீட்டுபவனாக இருக்க வேண்டும். திறமையுடையவனாக இருக்க வேண்டும். அவனுடைய வேலை அவனுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அவன் சம்பாதிப்பதற்கு திறமையுடையவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஒரு பெண்ணை மணமுடிப்பதற்கு தகுதியானவனாகவும் ஒரு ஆணாகவும் அவன் இருக்கின்றான். ஒரு ஆண் என்றால் அவன் சம்பாதிப்பதற்கு திறனுடையவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவன். ஆகவே திருமணம் முடித்த பிறகு அவர்களால் சம்பாதிக்க முடியவில்லை என்றால் அவர்களை வருத்திக் கொள்வார்கள், கஷ்டப்படுத்திக் கொள்வார்கள். அந்த கஷ்டம் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. மனிதன் இதை போன்றுதான் அவசரப்பட்டு செய்து விடுகின்றான். அதனால் அவன் பின்வரும் காலங்களில் பணம் ஈட்டுவதற்காக கஷ்டப்படுகின்றான். பணத்தை சம்பாதிப்பதற்காக கஷ்டப்படுகின்றான். இப்படி இருக்காமல் இருக்க நாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். நாம் தொழுகையை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பணம் ஈட்ட முடியவில்லை என்றாலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். பணத்தை ஈட்டுவதற்காக உதவி செய்வான். நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளையை வளர்ப்பதற்காக அல்லாஹ் உதவி புரிவான். ஆகவே நாம் இதனை புரிந்து கொள்வோமாக. நன்றி.